சார் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. சரி ஓகே, நீ போ, நான் வரேன். எனக்கு ஃபோன் வந்திருக்குமா, கொஞ்சம் கிளாஸை பார்த்துக்கோ, நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். மேடம் பேப்பர். எக்ஸ்கியூஸ் மீ, பேப்பர். ஆண்டவா, எல்லாம் உன் செயல். இங்க நிக்குமாங்க? நிக்குமா? தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் அண்ணா, பார்த்தண்ணே பேனா ஒன்று 5 ரூபா சார். ஓ 5 ரூபாவா? சரி, ஒரு 30 பேனா கொடுங்க சார். இந்தாங்க சார், சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்தாங்கண்ணே பணத்தை பார்த்து போங்கண்ணே. என்ன மச்சி? ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமாண்டா. என்ன மச்சான், சட்டையில் காக்க எச்சம் பண்ணியிருக்கு, அசிங்கமாக இருக்குடா.
நான் பார்க்கலையே மச்சி. சரி வா, ஹாஸ்டலில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி வா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேர்ட் இயரோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் தரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ மச்சி. தேங்க்யூ. இந்தடா. தேங்க்யூ. ஹலோ. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்தடா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய்டா. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, தேர்ட் இயர் பிஎஸ்சி மேத்ஸ் இதானே? ஆமாங்க. தேங்க்ஸ். ஹாய். தேங்க்யூ. ஓ, வெல்கம் டு தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே. திஸ் மை ஸ்மால் கிஃப்ட். தேங்க்ஸ். ஹாய். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. என்ன மச்சான் கிஃப்ட் ஹாய் மச்சி. கொடுக்குற? என்னடா பரட்ட தலைவன் ஒருத்தர். ஏய் மச்சான் சார். ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. சிட் டவுன் ப்ளீஸ். தேங்க்யூ சார். Today is the first class in third year, isn't it? First year, second year மாதிரி அரட்டை அடிக்காம ஒழுங்கா படிச்சோன்னா பாஸ் பண்ணிடலாம். தேர்ட் இயர்ல எல்லா மேஜர் பேப்பர்ஸ் ஒழுங்கா படிச்சோன்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகே ரைட். நியூ அட்மிஷன் ஆமா? எஸ் சார். என்ன பேரு? இந்துமதி. எங்க இருந்து வர? எந்த ஊரு? நான் சென்னையில இருந்து வரேன் சார். அப்பாக்கு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கமா? 85% சார். வெரி குட். Thank you சார். Sit down please. Let us go to subject. I'm going to take a partial differential. Okay? அச்சா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம கூடவே வராரு. காலேஜ் விட்டு வெளியில போகும்போது நம்ம கூடவே வந்துருவாரா? வருவார். ஏய், இன்னும் 6 வருஷம் கழிச்சு தான் வெளியே வருவேன். சும்மா தொண பேசிக்கிட்டு பாடத்தை கவனிங்களா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு? எனக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த ப்ரொஃபஸராச்சும் டியூஷன் எடுக்கிறாங்களா? சண்முகவேல் சார் தான் டியூஷன் எடுக்கிறாரு. மார்னிங்ல கேர்ள்ஸுக்கும் ஈவினிங்ல பாய்ஸுக்கும் எடுக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஓ. Okay students, you understand? Note it down. Okay. See you again. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படிமா இருந்துச்சு? நைஸ் பா. வெரி குட்ரா. எடுங்க, இந்தாங்க காஃபி. அம்மா எனக்கும் ஒரு காஃபி. 2 மினிட்ஸ்மா. சரி. இந்த காலேஜுக்கும் அந்த காலேஜுக்கும் என்ன டிஃபரெண்ட்டுமா? இது காலேஜ் இல்லப்பா, ஸ்கூல். டவுன் காலேஜ்னா அப்படித்தான் இருக்கும். மற்ற காலேஜ் மாதிரி கட் அடிச்சுட்டு படிக்காம ஊர் சுத்துற வேலைலாம் இங்க நடக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே நல்ல மதிப்பெண் எடுக்கிற காலேஜ்ல இதுவும் ஒண்ணுமா? ஓ, முதல் நாள் கிளாஸே ஒன்னும் புரியலப்பா. நான் டியூஷன் போலான்னு இருக்கேன். சரிம்மா, யார் எடுக்கிறது? இந்தாம்மா. எங்க ப்ரொஃபஸரே தான்ப்பா எடுக்கிறாரு. டியூஷன் சென்டர் எங்கம்மா இருக்கு? அவர் வீட்லயே தான், காலேஜ் பக்கத்துலயே இருக்கு. ஓ, அடடா, சும்மா பலவலன்னு பேசாம முதல்ல காஃபி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நம்ம வேலையை பாரு. உங்க பொண்ணை பத்தி சொல்லிட்டா வந்துருவீங்களே. ஏய் மச்சி, என்னடா என்னடா காலேஜ் தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷமும் ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணலாம் இப்போ? ஒரு பொண்ணுங்க கூட பார்க்க மாட்டேங்குது, லவ் பண்ண மாட்டேங்குது. என்னடா காலேஜ் இது? சரி. காலேஜ் வரவே பிடிக்கலடா. ஹலோ, நீ கொஞ்சம் மூடுறியா? கரெக்ட் மச்சான், லவ் பண்ணா படிப்பு வீணா போயிடும். ஆஹா. சைட் அடிச்சுமா என்ஜாய் பண்ணுமா அப்படியே எஸ்கேப் பண்ணமான்னு இருக்கணும். அதை விட்டு லவ் கிவ்னு பேசிட்டு சே அசிங்கமாடா உனக்கு. இப்போ மட்டும் என்னவா எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆவேன். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு அரியர், செகண்ட் இயர்ல ஒரு அரியர். மச்சான், காலேஜ்ல வந்தா லவ் பண்ண கூடாதா? மச்சான், லவ் பண்ணியிருந்தா எல்லா பேப்பர்லயும் அரியர் வச்சிருப்போம். சரி, அதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொன்னாங்க, என்னன்னு? லவ் பண்ணாதீங்க, இந்த பொண்ணுங்களை நம்பி வீணா போவாதீங்கன்னு. இப்போ என்னதான் சொல்ல வர? இருங்கடா, அதுக்கு தான் ஒரு ஐடியா இருக்குடா.
காலேஜ் காதல் எதுக்கு சொல்லுங்கடா, காதல் வந்தா ஒதுக்கி தள்ளுங்கடா. காலம் கண் போன்றது என்றும் மறந்து விடாதே, கடமை பொன் போன்றது அதையும் தவற விடாதே. படிக்கும் நேரத்துல படியப்பா, படிப்புல முதலிடம் பிடியப்பா. இளமையின் கல்வி கற்றிடுப்பா, இந்த வாய்ப்பும் வராதுப்பா. காலேஜ் காதல் எதுக்கு சொல்லுங்கடா, காதல் வந்தா ஒதுக்கி தள்ளுங்கடா. பொண்ணுங்க பார்க்க பூ போலத்தான் தெரிவாங்கடா, சில நேரம் தேவதையாக வருவாங்கடா. நைசா மனசுல நுழைவாங்கடா, கடைசியில விட்டுத்தான் போயிடுவாங்கடா. அவளோட நினைப்பு படிப்பா கெடுக்கும், இப்ப சொல்றது கசப்பா இருக்கும். அவளோட நினைப்பு படிப்பா கெடுக்கும், இப்ப சொல்றது கசப்பா இருக்கும். காலேஜில் காதல் எதுக்கு சொல்லுங்கடா, காதல் வந்தா ஒதுக்கி தள்ளுங்கடா. காலம் கண் போன்றது என்றும் மறந்து விடாதே, கடமை பொன் போன்றது அதையும் தவற விடாதே. படிக்கும் நேரத்துல படியப்பா, படிப்புல முதலிடம் பிடியப்பா. இளமையில் கல்வி கற்றுடுப்பா, இந்த வாய்ப்பும் வராதுப்பா. அப்பா கனவு கடல் போல இருக்குமடா, அம்மா கனவு மெடல் மேல பார்க்குமடா. நண்பன் கனவு காதலிட, இந்த காதல் காதல் போல. காதல் வந்து கண்ணை மறைக்கும், காலம் வீணாகி வாழ்வை அழிக்கும். காதல் வந்து கண்ணை மறைக்கும், காலம் வீணாகி வாழ்வை அழிக்கும். காலேஜ் காதல் எதுக்கு சொல்லுங்கடா, காதல் வந்தா ஒதுக்கி தள்ளுங்கடா. சரி மச்சான், வந்துடுறேன், சாயங்காலம் வரேன். ஏய், என்ன பேட்டரி எங்கடா வாங்கின இந்த விக்கு? நீ தானே மச்சான் கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி விட்டீங்க. எப்படி ஒட்டு வச்சாலும் அப்படியே தானே இருக்காது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பாரு Hey girls, யாரா இவன்? முருங்கைக்காய்க்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்கான். யாரா இவன்? டேய் ஷேக்கு, அவனை கூப்பிடு. டேய் தம்பி வாடா இங்க. பாத்தியா பிரேக் டான்ஸ் ஆடிட்டே வரான். டேய் தம்பி வாடா. Hey girls, I'm in meeting. Yeah. Yes boss. டேய் கண்ணாடி கழறா. Yeah. Wow. நீ கருப்பு கண்ணாடி போட்டு எங்க பாக்குறேன்னு தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கா கழட்டு. ஓகே பாய்ஸ். ஃபர்ஸ்ட் இயராடா? எல்லாம் ஒரே நியர் தான் பாய். டேய் +2 ல பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கத்துட்டு வந்தியாடா? இதெல்லாம் நமக்கு யார் பாஸ் கத்து கொடுக்குறா? எல்லாம் அவனே. பாஸ் ஒரு வேலை சரிங்களா? சொல்லுங்க பாய்ஸ். பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு டெய்லி 1 hour கிளாஸ் எடுக்கிறீங்களா? பாய்ஸ் இப்பெல்லாம் ஐயா ரொம்ப பிஸி. இப்ப எந்த கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்ல. உள்ளுக்குள்ள வாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலாம். பை see you. டேய் கூப்பிடுறா அவனை. டேய் கூப்பிடுறா. போயிட்டே இருக்கான், வந்தான், கப்புன்னு ஆன்சர் கொடுத்தான், போயிட்டே இருக்கான். யாரா இவன்? Hi girls. Hey boys. ஹீரோ இது தேர்ட் இயர்மா? நான் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்க வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற ப்ரொஃபசர். அப்புறம் இன்னொன்னு, டேய் என்னடா? என் பேர் தான் கனகராஜ். நேத்து ஈவினிங் தான் ஜாயின் பண்ணேன். மச்சி இவனே உடஞ்சி போன காம்பஸ் கருவி மாதிரி இருக்கிறான். இவன் காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபசர். நான் உங்ககிட்ட ஏய் நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குதுப்பா. அதனாலதான் நான் ப்ரொஃபஸரா இருக்கேன், நீ ஸ்டூடெண்டா இருக்க. அந்த பயம். 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன், 1 hour உங்களுக்கு தனியா வெளியே எடுப்பேன். இப்போ உங்களை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒவ்வொருத்தரா நீங்களே சொல்லுங்க. அப்போ நீ சொல்லு.
எங்க வீட்ல மொத்தம் 5 பேர் சார். எங்க அக்காங்க 2 பேரு, நான் எங்க அப்பா அம்மா 3 பேரு. அவ்வளவுதான் சார். ஓகே, எல்லாத்தையும் ரேஷன் கடையில் கூப்பிட்டு போய் அரிசி வாங்க சொல்லு. டேய், உன்னை பத்தி சொல்றா சார். நான் இந்த காலேஜ்ல 3 வருஷமா படிக்கிறேன் சார். பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓஹோ, நான் வேற உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? சார், உங்க பையனுக்கு அட்மிஷன் என்ன பிரின்சிபால் ரூம்ல போய் பாருங்க. இது கிளாஸ் ரூம், இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹலோ, நான் இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் தாங்க. கிளாஸ் ஸ்டூடெண்டா? எத்தனை வருஷமா? இந்த காலேஜ் கட்டுறதுக்கு அடித்தளம் போட்டதுல இருந்து. கிழிச்சது. உன் பேர் என்ன? என் பேர் எல்லாத்துக்குமே தெரியுமே, சொல்லலையா? என்ன அப்துல் கலாம் அழகு தெரியுது? வாயத்தோட சொல்ற. என் பேர் அமாவாசை. இன்னைக்கு வெடிஞ்ச மாதிரி தான். டிக்கி கொண்டு போய் சீட்ல வை. டிக்கி இல்லாதவன்லாம் டிக்கியை பத்தி பேசுறான். இல்ல புரோட்டா மாஸ்டர் மாதிரி இருக்கிறானே. டேய், இப்படி வா. அமாவாசை 6 மாசம். ஹே ஸ்டூடெண்ட், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். யார் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்றேன்னு பார்ப்போம். இன்டெக்ரல் கால் டாக்ஸ் டிஎக்ஸ் வாட்? டெல்லு. என்ன கேர்ள்ஸ் பாய்ஸ், நான் கேட்டது யாருக்குமே பதில் தெரியாதா சார்? இப்படி நீங்க மொட்டையை கட்ட எப்படி சார்? ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க சார். குந்தாடி, நான் என்ன அமிர்தா பாசா குரோர்பதி புரோகிராம் நடத்திட்டு இருக்கிறேன் உனக்கு குழு கொடுக்கறக்கு. உட்கார். இது தெரியாதாப்பா? சார் தொண்டையில நிக்கு தானே வெளியே வர மாட்டேங்க. என்னது ஆன்சர்? முழிங்கோ, வெளியில் விழுந்து வலிக்கிட்டு விழுதுறாத. உட்கார். என்ன வருங்கால தூணுகளே, நான் கேட்ட கேள்விக்கு பேத முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தருக்குமே ஆன்சர் தெரியாதா? சார் சொல்லு. log sin x plus c சார். வெரி குட். ஓகே ஓகே, பெல் எடுத்து நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே பாய். சீக்கிரம் வாடா. வாடா. சார் 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 சார். என்ன? அது வந்து ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? அப்போ ஓகே சார் சார் அப்படி இல்ல சார். அப்ப சொல்லு. அது வந்து சார். என்ன வந்தது? வந்தா போ சார். போயிட்டு சார். அப்புறம் என்ன சொல்லு சார்? என்கிட்ட ஒன்றும் இல்லப்பா. ஐயோ, ஏன் சார் அவசரப்படுறீங்க? ஏதோ சொல்ல வரான்ல. சொல்லு. என்ன சார்? காலையில ரொம்ப கலாச்சிட்டோம் உங்களை, அதுக்கு சாரி கேட்கலான்னு. அட நீங்க வேற, என்னெல்லாம் மத்தவங்க கண்டபடி ஏசுவாங்க. நீங்க வந்து சும்மா என்ன கலாத்தான விட்டீங்க. அது ஒண்ணு இல்லப்பா, உள்ளுக்குள்ளதான் ப்ரொபோசர், வெளியே உங்களோட ஃப்ரெண்ட். ஓகே, இது ரொம்ப ஓவர் ஆகுது. மச்சம் இல்ல, நீ ஃப்ரெண்டு நான் அப்படிதான் கூடுவேன். அனிதா நம்பர் வாங்கி கொடு மச்சி. அனிதா நம்பரா? அவங்க அப்பா நம்பர் இருக்கு. ஓகேவா? அவர் நம்பர் வாங்கி வச்சு நாங்க என்ன பண்றது? சும்மா சொன்னடா, நம்ம பிரின்சிபால் வச்சிருக்காரு, வாங்கி தரோம். ஓகே? அனிதாவியா? டேய், நம்பர் சொன்னடா. நான் கேட்டா தரமானுக்கிறேன், நீ சித்தப்பு மாதிரி இருக்கிற, எப்படி தருவா? நீ அனிதா நம்பர் வாங்கி வச்சு என்ன பண்ண போற? முட்டி சேர்த்த போய. மச்சி கிளாஸுக்கு போலாமா? இல்ல, நான் மட்டும் பிரின்சிபால் ரூமுக்கு போய் அனிதா நம்பர் எப்படியா கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க முதல்ல கிளாஸ் போங்க. ஆல் தி பெஸ்ட் மச்சி. தேங்க் யூ. கேரி ஆன். வாங்கடா போலாம் கிளாஸுக்கு. உங்ககிட்ட இருந்து எல்லாம் கத்துக்கணும்டா. உட்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன். என் சப்ஜெக்ட்ல மட்டும் இல்ல, வேற எந்த சப்ஜெக்ட்ல எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. ஓகே? ஏன்னா இது ஃபைனல் இயர். ஸோ முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் எந்த ஒரு அரியர் இல்லாமல் முடிச்சுட்டு போகணும். ஓகே? எஸ் சார். ஓகே, சப்ஜெக்ட் போலாம். இந்த சார் தான் டியூஷன் எடுக்கிறவர், சூப்பரா எடுப்பாரு. ஓகேவா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை காப்பி பண்ணீங்க. டவுட் ஏதாவது இருந்தா நம்ம மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே, பாய். தேங்க் யூ சார். ஏய் வாடி பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுமா. சார், இந்துவும் உங்க டியூஷனுக்கு வரலான்னு இருக்கா? அப்படியா? நாளைக்கு காலையில ஒரு 8:30 வந்துருங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். அப்புறம் மார்னிங் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஏய் பாத்து. It's okay.
இந்த காலேஜ்லயும் இப்படி பண்ணுவாங்களா? எப்பயாவது ஒரு டைம் பண்ணுவாங்க. ஏதோ நல்ல காலேஜ்னு நினைச்சேன். ஏய், இந்த ஒரு விஷயத்தை வச்சு எங்க காலேஜ் தப்பா இட போட்டுறாத. சரி, ஓகே, வா போலாம். பரவாயில்லையே, ப்ரொஃபசர்ஸ் மேல நல்ல மரியாதை வச்சிருக்கான். இவன்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் நிறையவே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சம்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஓ, இந்த ஃபார்முலா போடாம போனா எப்படி கணக்கு வரும்? சாரி, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணவே மறந்துட்டேன். இங்க பார். அப்புறம் sin y/2 பாத்தியா மச்சான்? விடு மச்சான், அவனுக்கு படிப்பும் இருக்கு, பர்சனாலிட்டியும் இருக்கு. கலக்கட்டும், எப்படி பார்த்தாலும் நம்ம பையன் தான், பார்த்துக்கலாம். அனி, டிஃபன் ரெடியா? இதோ கொண்டு வரேன். சீக்கிரம் எடுத்து வாங்க, ஒரே பசிக்குது. அண்ணே, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன்பா. போதும் அண்ணி, இன்னும் போதும் போதும், ஃபுல் டயட். என்ன ஸ்பெஷல்? நீ பாரு. அன்னி சாம்பார். சூப்பர். போதும் அண்ணி. தேங்க்யூ. டாடி, நான் ரெடி, கிளம்பலாமா? வாப்பா. அண்ணே, நானும் வரேன். அனி, இதோ வரேன். அனி, நான் காலேஜ் கிளம்புறேன். வாங்கண்ணே. டேய், என்னங்கடா எல்லாம் சோகமா இருக்கீங்க? மச்சி, பஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா ஆச்சு? பிகாம்ல மேக்கப் சுந்தரி இருக்கால? ஆமா, சொல்லு. டேய், அவன் நம்ம கௌதம கண்ணத்திலே அரைஞ்சிட்டாடா. டேய், நீங்களா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சைட் அடிச்சிட்டு இருந்தீங்களா? எப்படி மச்சான் கரெக்டா சொல்ற? ச்சே, நீங்களா ஃப்ரெண்ட்ஸாடா? என்னடா ஆச்சு? அது வந்து பஸ் டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டதுனால மச்சான் அந்த பொண்ணு மேலே தெரியாமல் விழுந்துட்டான். உடனே அந்த பொண்ணை அவனை அடிச்சிருச்சு. எல்லாரும் பார்த்துட்டாங்க, அசிங்கமாயிடுச்சு. சரி வாங்கடா, பார்த்துக்கலாம் வா. டேய் வாடா. சரிண்ணே, நான் புறப்புறேன். ஏன் பைக் எடுத்துட்டு போல? இல்லண்ணே, பைக் ரிப்பேரா இருக்கு, மெக்கானிக் வர சொல்லியிருக்கேன். இந்த பைக் வேணா எடுத்துட்டு போலாம்ல? இல்லண்ணே, வேணாண்ணே, பஸ்ல போயிடுவேண்ணே. சரிப்பா. நீ புறப்புறா நீ. ஏ மச்சான், இந்த ஷர்ட் உங்களுக்கு டபுள் பர்பஸ் இல்ல? உள்ள கிரீன், வெளிய பிளாக். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நான் சொல்றப்பலாம் நீ பிரேக் பண்ணும், இல்லனா பஸ்ல ஒரு கண்ணாடி இருக்காது. சரிங்க தம்பி. பிரேக் போட சொல்றா. யோ, பிரேக் போடியா. பாத்தியா? டிக்கெட் டிக்கெட் பண்ணிடலாமா? எங்க டிக்கெட் போடுங்க பாப்போம். டிக்கெட் டிக்கெட்.
நல்லா தானே போயிட்டு இருக்கு இப்போ ஒன்ஸ் மோர் பிரேக் போடனா இப்படி வாமா வா. ஆமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நானும் பார்க்க இது 3வது வாட்டி வந்து இடிக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆசை இருந்துச்சு வச்சுக்கே, உங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு வரவன் போறவன் பஸ்ல இடிச்சுக்கிட்டே இருக்கிறது அசிங்கமா இல்ல உனக்கு? தெரியாம இடிச்சிருச்சு விடேன்பா. என்னமா தெரியாம இடிச்சிருச்சு? இதே நாங்க இடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? காலேஜ் போற பொண்ணு மாதிரியா இருக்கு இது? ஸ்டாப் இட். பாத்து போமா, படிக்கட்டுக்கு வலிக்க போகுது. சொப்பன சுந்தரி இறங்கி போச்சுடோ. மணல் லோடெல்லாம் வந்துச்சா? வந்துச்சுண்ணே. எவ்வளவு வந்துச்சு? 2ண்ணே. 4 லோட்ல வர சொல்லியிருந்தேன். டிராஃபிக் ஜாம்ண்ணே, அதனால கொஞ்சம் லேட்டா வருதுண்ணே. ஏமா காலேஜுக்கு போகலையா? போலப்பா. ஏமா? பஸ்ல ஒருத்தன் இன்சல்ட் பண்ணிட்டான்ப்பா. உன்னையவா? யாரு? சரவணனோட தம்பிண்ணே அவன். எனக்கு தெரியும் அவனை. அண்ணன் என் தொழில போட்டி போடுறான், தம்பி என் பொண்ணுகிட்ட விளையாடுறானா? பாத்துக்கிறேன். அவன் ரெகுலரா இங்க தான் வருவான். இங்க வச்சு அவரை எப்படியாச்சும் தூக்கிடுங்க. தூக்கிறேன். போங்கடா. டேய் கிளம்புடா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போறேன். இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு போக முடியாது. வாங்க போலாம். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க போலாம். கார்த்திக், கையில என்ன கட்டு? அது ஒண்ணு இல்ல, நீ சும்மா வரும்போது சின்ன என்ன சின்ன சொல்லுப்பா. நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. அனி ஆமா ஆமா. சரி, நான் அப்புறம் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? டேய் கையில என்ன கட்டு? அதேதாங்க நானும் கேக்குறேன், கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. டேய் என்னாச்சு சொல்றா? ஒண்ணு இல்ல, சும்மா அது ஒண்ணு இல்ல. டேய் யாரா அடிச்சிட்டாங்களா? சொல்றா என்னாச்சு? அண்ணா, என் ஃப்ரெண்ட ஒரு பொண்ணு இன்சல்ட் பண்ணிட்டானே, அதுக்கு
பதிலுக்கு நானும் இன்சல்ட் பண்ணிட்டேன். அதுக்கு போய் அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பாவோட ஆளுங்க வழியை மறைச்சு ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டாங்கண்ணே. மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே. இப்போ யாரா அவன்? அது ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ சால்வ் ஆயிடுச்சுண்ணே. சால்வ் பண்ணிட்டேன். கேட்குறேன்ல, சொல்லு யார் அவன்? கான்ட்ராக்டர் வேலாயுதண்ணே. என்னடா மணல்லாம் அப்படியே கிடக்குது, வேலையாளர்கள்லாம் வரலையா? வந்துருவாங்க. என்ன நடக்குதுங்க? இப்போ வந்துருவாங்கண்ணே. வேலையெல்லாம் போயிட்டு தானே இருக்கு. பார்த்தா அப்படிலாம் தெரியலையேடா. ஹலோ யோ, பெரிய மனுஷன் பண்ற வேலையா அது? சில்லறத்தனமா இல்ல? படிக்கிற பையனை போய் ஆள் வச்சு அடிக்கிற? யோ, உன் தம்பி செஞ்சது சரியா? ஒரு வயசு பொண்ண அத்தனை பேர் மத்தியில வச்சு அசிங்கப்படுத்திருக்கான். என்ன பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி நீ கீழ்த்தரமா நடந்திருக்க. இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்க. அப்புறம் நானும் உன்ன மாதிரி லோக்கலா இறங்க வேண்டியிருக்கும். சரி, பாத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையாடா? காலேஜுக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாம. சரி விடுங்க, இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் சாப்பிட வாங்க. டேய் மச்சி, நேத்து என்ன நடந்தது தெரியுமா? சொன்னாதானே மச்சான் தெரியும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க, கட்டு போடுறாங்க, துப்பட்டாவை கட்டுறாங்க. அடடடடடா, சொல்றது தெளிவா சொல்லுடா. டேய் சும்மா இருங்க, நானே தெளிவா சொல்றேன். அந்த பொண்ணை கலாச்சேன்ல, அதுக்கு அவங்க அப்பா ஆளுங்க என்ன அடிக்க வந்தாங்க. அப்ப தெரியாம கத்தி குத்துப்பட்டு ரத்தம் வந்துருச்சு. அதை இந்து தடுக்க வந்தாப்பா, இதுக்கு போய் பெரிய பில்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவ சிட்டில வளர்ந்த பொண்ணு, இதெல்லாம் அவளுக்கு சாதாரண விஷயம்டா. நேத்து மார்க்கெட்ல அத்தனை பேர் முன்னாடி உன் கையை பிடிச்சு காப்பாத்தினாலே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் கையை பிடிச்சு காப்பாத்துவன்னு அர்த்தம் ஆச்சு. சரிடா, இப்போ என்னதானா சொல்ல வரீங்க? நீ இந்து லவ் பண்றியா இல்லையா? இல்ல மச்சான், சும்மா கதை விடாதடா. நீ லவ் பண்றியா இல்லையாடா? ஷோப்பா, வா. இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நான் இந்து லவ் பண்ணும். சரி, உங்களுக்காக வேணா நான் லவ் பண்றேன்னு வச்சுக்கங்க. எங்களுக்காக உனக்காக சொல்லு. இந்து லவ் பண்றியா இல்லையா? இல்ல, லாஸ்ட் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுறா. உங்ககிட்ட மட்டும் தான் டவுட் கேக்குறா. மச்சான், அவன் என்கிட்ட சாதாரணமா தானே பழகுறான். ஆனா அவ உங்ககிட்ட டீப்பா பேசுறது என்ன, பழகுறது என்ன? டேய், இந்து சிட்டில வளர்ந்த பொண்ணு, அவ எல்லார்கிட்டயும் சகஜமா தானே பேசிட்டு இருக்கா. அதை போய் நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு அவ லவ் அது இதுன்னு பண்றான்னு நினைச்சுக்கிட்டு என்னையும் நீங்க உசுப்பு எழுதி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல மச்சான், அவன் சொல்றதான் சரின்னு படுது. சில நேரத்துல அவன் சொல்றதெல்லாம் பழிக்குதுடா. டேய், இந்து என்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, அவன் என்கிட்ட பேசுறதை கட் பண்ணு நினைக்கிறீங்க. அவளை தாண்டா, உங்களுக்காக அவளை கட் பண்ணிடுறா. மச்சான், உன் பாக்கெட்டை பாடுறா, இந்து தெரியுறா. டேய், என்ன கிண்டல? உன் ஹார்ட்ல இருக்கிறதா மச்சான் சொல்றான். எதுக்குடா இந்த டவுட்டு? இந்து தனியா போறா, அவகிட்ட உன் லவ் போய் சொல்லு. ஆமா மச்சி. டேய், என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டீங்களாடா? சும்மா இருங்களேன்டா. போ மச்சான், எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிடா, இருங்கடா. நானா போல, ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு போறேன். இந்து, ஹாய் இந்து. ஹாய். கை எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஓகே. இந்து, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, அப்ப நான் வரேன். ஏய் இந்து. என்ன? அது வந்து அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சொல்றேன். அது வந்து இந்து, I love you. Indu, hey, Indu, 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 hey, Indu, sorry. மச்சா கைகுரா.
என்ன மச்சான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குண்டா. அப்ப ட்ரீட்டு தான். அதுல என்ன மச்சான் டவுட்டு? மச்சான் எனக்கு ஒரு பீர் மட்டும் போதும்டா. சும்மா இருங்கடா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நான் சொல்றடா. இத்தனை நாள் பார்த்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டாது இருந்தா இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டீங்க. என்னடா சொல்ற? ஒன்றுமே சொல்லலை, எதுக்குமே பதில் சொல்லாமல் போயிட்டேன். அப்புறம் ஏன்டா என்னடாச்சு? என்னத்தை சொல்கிறது? இதுக்கு மேலே அவன் முகத்தில் எப்படி முழிப்பன்னு கூட எனக்கு தெரியல. சரி வாங்க போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இது கொஸ்டின் அடிக்கடி வர்ற கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. கார்த்தி, எழுதலையா? மேடம் பென். யாராவது பேனா கொடுங்க. கார்த்தி, கொடுத்து பேனாவையும் திருப்பி தராளே.
பேசிடலாம் உறங்காமல் தினமும் விழித்திடலாம் பனி போர் மேலே ஆடிடலாம் பசுமையை தேடி ஓடிடலாம் பூவாக என் மீது மோதிடவா புதிதாக முத்தங்களை தந்திடவா இன்னும் ஏனோ ஆசையில் தயங்குகிறாய் என் உயிரை உனக்கு தந்து விட்டேன் உன்னை முதல் பார்த்தேன் விழியினில் சேர்த்தேன் பல நாள் தவித்தேன் காதலை அடைந்தேன் உலகையே மறந்தேன் உயிரினில் கலந்தேன் உணவினை மறந்தேன் உறக்கத்தை துறந்தேன் இருவரும் இணைந்திடலாம் சிறகுடன் பறந்திடலாம் கவிதையாய் பிறந்திடலாம் காவியம் படைத்திடலாம் எங்கடா டேய், ஷேக். சார் வந்தா கிளாஸ் என்ன ஒண்ணும் மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல நான் ஒரு கால் பண்ணேன். தூக்கம் தான் வருது. அவங்க அம்மா தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வராம ஆமா. இருந்தாலும் நீதான் பேசவே இல்லை. மச்சான் ஆமாண்டா வராது நிம்மதி. ப்ரொஃபசர் வரல அதனால உங்களுக்கு கிளாஸ் இல்ல நீங்க போலாம் சொன்ன மாதிரி நடந்துச்சா ஏன் மச்சி நீ வரல இப்போ மச்சான் பின்னாடியே வா. ஓகே ஓகே ஓ அப்ப எப்படி உட்கார்ந்துட்ட? சொல்லு. என்ன சும்மா வெளியே போலாமா? ஒன்றும் வேணாம். அப்போ சினிமாக்கு போலாமா? நான் வரலப்பா. ஏய் சும்மா தானே இருக்க போற, வீட்டுக்கு தானே போற, அப்ப சினிமாக்கு போலாம்ல? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைக்க போறாங்க? லவ்ஸ் ரெண்டு பேரு ஏதோ ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்க போறாங்க, மத்தபடி எதுவும் நினைக்க மாட்டாங்க. நான் வரல ப்ளீஸ். ஏய் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன், வேணான்னு சொல்லாத. ஏய் ஏய் நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. போ. ஓ இப்போ வா. பயம் பயத்தினாலதான் வர மாட்டேங்கிற, மனசுக்குள்ள ஆசை இருக்கு. இல்லையே. ஏய் ஏய் சும்மா சும்மா கதை விடாத. என்ன பண்ற? இன்னைக்கு ரெண்டு பேரும் சினிமாக்கு போறோம், ஓகே? வா. அதான் யாரும் இல்லையே, பாப்போம். இந்து நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன? நான் உன்கிட்ட லவ் சொல்லும் பொழுது நீ அமைதியா இருந்தே ஏன்? ஒருவேளை என்னை காக்க வைக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். நீ அப்பவே லவ் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஓ நீ லேட்டா வந்து சொன்னா நான் உடனே பதில் சொல்லணுமா? ஐயோ நாம தான் லேட்டோ? அப்பவே பசங்க சொன்னானுங்க, நான் தான் என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, என்னை நினச்சி பார்த்து ரொம்ப கேவலமா இருக்கு. லவ்ல இவ்ளோ டியூப்லைட்டா இருக்க, படிப்புல மட்டும் எப்படி? இந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரே ஒரு தடவை புக்கை புரட்டி பார்த்தா போதுமா? அவ்வளோதான், அப்படியே பிக்கப் பண்ணிட மாட்டேன். ஓகே போலாமா? நல்லா பிடிச்சிக்கோ. ஃபர்ஸ்ட் டேட் டேட்டிங்கோட ரூல்ஸே ஃபர்ஸ்ட் டைம் பாய் ஃப்ரெண்ட் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தே ஆகணும். அதான் பயமாக இருக்குது. சிச்சி நீ ஏற்கனவே பார்ட்டி அது இதுன்னு நிறையா செலவு பண்ணிட்ட, எனக்கு எதுவும் வேணாம், பயப்படாத. அது இல்லை, நீ பாட்டுக்கு திடீர்னு கிஸ் வேணும்னு கேட்டுட்டேன்னா என்னால் இல்லைன்னு. இதுக்கு தான் நான் சொன்னேன் படுத்துக்கலாம் வரமாட்டேன். சரி விடுப்பா, ஏதோ எமோஷன் சீனு தெரியாம கைப்பட்டுருச்சு, அதுக்கு போய் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு கை வைக்க கூட உரிமை இல்லை. என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனால் நான் அது மட்டும் இல்லை, DIA டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட், ராணுவத்திலே சீக்ரெட் ஏஜென்ட்.
ஓ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. நீ பெரிய ஆபத்தை தொட்டுட்ட. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். ஓ ஏன்பா, வேற ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம். ம் சரி. ஐயோ என்ன என்ன? எங்க அப்பா. மாம்ஸ் எங்க எங்க மாம்ஸ்? சும்மா இரு. அங்க 4th ரோல ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரே அவர்தான். ஐ வசதியா போச்சு. நான் வேணா போய் நம்ம லவ் சொல்லிட்டு வந்துட்டுமா? சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஏட கொடுமா பண்ணுவேன் தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ எப்படி கலெக்ட் வரம்பா? கார்த்தி வேணாம் சொன்ன கேளு ப்ளீஸ். கார்த்தி கார்த்தி. ஐயோ இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் வேண்டான்னு. எங்க அப்பாவை பின்னாடி பார்த்ததுக்கே பயந்துட்டேன். முன்னாடி பார்த்துக்கினா என்ன ஆயிருப்பேன்? ஏன் முன்னாடி அவ்வளவு பயங்கரமா இருப்பாரு? நீ வேறப்பா, உங்க அப்பா பக்கத்துல எங்க அண்ணன் உட்கார்ந்திருக்கான். அண்ணனா? நீயே இப்படி பயந்தா அப்ப நான் எப்படி? சாரி போ. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். பெஸ்ட். ஏன் சொல்ல மாட்டே? பணம் போட்டாங்க, நைஸா எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே வா. வா நெஞ்சு தொட்டு பார், எவ்வளவு படப்படம் அடிக்குது. தல உனக்கு தொட்டு வாங்குவேன். வா போலாம். வா போலாம். இந்து நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா? உன்னை இல்ல வேண்டாம், நான் நடந்தே போறேன். ஏன் நான் உங்க வீட்டு சைடு தான் போறேன். எங்க வீட்டு சைடா? ஏன்? என் ஃப்ரெண்டு ரவி ரூம் ரமேஷ் ரூம் அங்கதான் இருக்கு. சோ அதனால அப்படிதான் போறேன். அவங்க ஹாஸ்டல்ல தங்கலையா? ஹாஸ்டல்ல அவங்களுக்கு இடம் கிடைக்கல, அதனால ரூம் எடுத்து தங்கியிருக்கானுங்க. நானும் அடிக்கடி அப்படியே ஜாயின் பண்ணிப்பேன். இறங்கிக்கோ. இந்தா புக்கெல்லாம் வேணாம், அப்படியே போயிட்டே இருப்பேன். சரி அப்போ நான் வரட்டுமா? வந்தோட போயிட்டே இருப்பியே, ஃபார்மாலிட்டி கூட உங்க வீட்டுக்கு வரலாம் கூப்பிட மாட்டேன். உன்னை எப்போ கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். இப்போ மட்டும் நல்லா பேசுங்கடி. பாய் பாய். என்ன சுலோச்சனா, ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா? உன்ன மாதிரி ஆள் எல்லாம் இருக்கும்போது பிஸியா தான் இருப்போம். 1000 ரூபாய் பேசிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு போற. நீ எல்லாம் பேசுற. இதுக்கு போய் சலிச்சுக்கிறதா? சரி உட்காரு போலாம். பாப்பா, மெயினான ஒரு ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஹலோ யோ, எங்க இருக்க? எவ்வளவு நேரமா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றது? சாரி சுலோ, வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் ஆட்டோல வந்தேன். வா போலாம் வா. May I come in, sir? Yes. Sorry sir, bus late ஆயிடுச்சு. It's okay. Sit down. ஓகே, காப்பி பண்ணிக்கங்க. எழுதி முடிச்சவங்க கிளம்பலாம்.
இந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் உட்காரு. ஒன்றும் இல்லை, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ சிட்டியில் படித்த பொண்ணு, உனக்கு எல்லாம் தெரியும். அங்கே பசங்க கிட்ட பேசினா யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. பேசினா வேற மாதிரி நினைப்பாங்க. நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல, கொஞ்சம் பார்த்துக்கோ. பாய். டைபாய்டு வந்த நாக்கு பூச்சி மாதிரி ஒரு சார் அட்டண்டன்ஸை தலைகீழ பிடிச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் எல்லாம் தலைகீழ கரைச்சி குடிச்சுவீங்க. 1 for 1. Yes sir. Sit down. 1 for 2. Yes sir. உட்காருமா. 1 for 3. ஐ லவ் யூ சார். எனக்கு கிண்டலா? என்ன சார் 1 for 3னா ஐ லவ் யூ தானே சார் அர்த்தம்? இது வரைக்கும் எந்த பொண்ணும் உங்களுக்கு சொன்னது இல்லையா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. படிப்புல மட்டும் விட்டு இத லவ் பண்ணியா அத லவ் பண்ற? உட்காரு. வண்டே பாரு பஞ்சு முட்டா மாதிரி. இன்சல்ட். 1 for 4. சார் என்ன சார் ஜெயில கைதி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா பேர் விட்டு கூப்பிடுங்க சார். உங்க பேர் எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி தான் வச்சிருக்கீங்களாக்கு. பாரத கவனியா, அப்புறம் பேரை பார்க்கலாம். ஆளும் சைசிங் பேர் கவனிங்க. இன்னும் இவ்வளோ ஹைட்டா இருக்கு. காப்பி பண்ணிக்க. ஸோ இப்போ காப்பி பண்ணிட்டவங்களாம் கிளம்பலாம். என்னடா புரிஞ்சுதா? சார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க சார். ஏண்டா காலேஜில் நடத்தினாலும் கவனிக்கிறது இல்லை, டியூஷன் வச்சு நடத்தினாலும் கவனிக்கிறது இல்லை. லைஃப்ல நீ என்னடா பண்ண போற? சார் எப்படியாவது பாஸ் பண்ண வழி பண்ணுங்க சார். ஃபெயில் ஆகிட்டா வீட்டில் சேர்க்க மாட்டாங்க சார். ஆமாம் சார். நீ பாஸ் பண்ணுறதுக்கு நான் வழி பண்ணுறேன். அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யணும், சரியா? என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். ஓகேவா? சரிங்க சார். எஸ் சார். சரி ஓகே, கிளம்புங்க. என்ன சொல்ல இவ்வளவு லேட்டு? சார் கிட்ட வரும்போது ஃப்ரெஷ்ஷா வர வேணாமா? அதான் லேட்டு. இப்பெல்லாம் வர வர ரொம்ப கிளாமர் ஆயிட்டே போறியே. கிளாமரா இல்லைன்னா நீங்களா கூப்பிடுவீங்களா சார்? சரி வாச்சலாம். என்ன சார் வழக்கத்துக்கு மாற அதிகமா பணம் கொடுத்துருக்கீங்க? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு நீ. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற சொல்லுங்க. ஏய் மணி 8:10 ஆச்சு. இன்னும் காலேஜுக்கு கிளம்பலையா? அம்மா இன்னைக்கு சாட்டர்டே, காலேஜ் லீவு. டியூஷன் 10 மணிக்கு தான். ஐயோ ஒரு நாளும் தெரிய மாட்டேங்குது, கிழமையும் தெரிய மாட்டேங்குது. நீ போய் கொள்ளிடி. சரி. உனக்கு கிழமை நாளுமே தெரிய மாட்டேங்குது. நீ போட்டு தர்றது டீயா காப்பியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சரி, உங்களுக்கு என்ன குறை சொல்லலைன்னா தூக்கம் வராதே. இந்த காஃபியை உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கும் போது அது தெரியலையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன். சார் எனக்கு இதுல டவுட் இருக்கு. சொல்லுமா. தேங்க்யூ சார். இந்து, கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல பையன் இல்லம்மா.
ஏன்னா லீவ் நாள் அவங்க ரூம்ல அடிக்கிற கூத்தும் அக்கப்போரும் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. இதெல்லாம் ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, இதனால உன் படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். சொன்னா புரிய நினைக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ஓகே, சப்ஜெக்ட் போலாம். சார் சொன்னது உண்மையா இருக்குமோ? கார்த்தி லீவ் நாள்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூம்ல தான் இருப்பேன்னு சொன்னான். எதுக்கும் போய் பார்ப்போம். Cheers! மச்சி கார்த்தி, லைட்டா ஒரு கட்டிங் போடுறா, சரக்கு சூப்பரா இருக்கு. இந்த கரும்புல நான் என்னைக்கு அடிச்சிருக்கேன், குடிங்க. மச்சி, இதை கொஞ்சம் புடிய. ஏன் அவசரமா வருதுடா? சரி, அங்க வச்சுட்டு போ. இவனுங்கெல்லாம் பொறுக்கி பசங்க மச்சி, வச்சா குடிச்சிருவானுங்க. போயிட்டு வந்துடுறேன். கொடுத்து தோல. அப்பா 10 நிமிஷத்துக்கு 10 வாட்டி உனக்கு போவான் போல. நான்சென்ஸ். இந்து. ஹாய் இந்து. ஏய், என்ன ஆச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? பார்த்துட்டு இருக்கேன்ல, இந்த சமயம் என்னால சால்வ் பண்ண முடியல. அவ்வளவுதானா? இது பெரிய விஷயமே இல்லை, நான் சால்வ் பண்ண. நான் சார் கிட்டயே கேட்டுக்கிறேன். இந்து, இந்து, எப்படி பண்ற? என்னாச்சு? உருளைக்கிழங்கு எவ்வளோமா? 24 ரூபாய்மா. 1/4 கிலோ போடுங்க. இதுவும் சேர்த்து போடுங்க. சரி. குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குமா தேங்க்ஸ்? நீங்க கார்த்திகை பத்தி சொல்லும்போது நான் நம்பல. ஒரு சில விஷயத்தை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அவன் கேரக்டரே சரியில்லை சார். என்னம்மா சொல்ற? இனிமேலாவது பார்த்து நடந்துக்குமா நீ. ஏமா இங்க இருக்க மார்க்கெட் போயிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? மார்க்கெட்ல தேனை பார்த்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. உன் ஃப்ரெண்டை பார்த்தா நேரம் போறதே தெரியாது. சரி.
இந்து அந்த வாஷிங் மிஷின் நின்றுச்சு, அந்த துணியை எடுத்து காய போடுமா. இந்து இந்து ஒரு நிமிஷம் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் படிக்கணும். ஏய் தாராளமா படி, வேணான்னு சொல்ல. அதுக்கு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் தப்பு நான் தான் பண்ணேன். உன்னை லவ் பண்ணதே பெரிய தப்பு. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிப்ப, கண்டவளோட வண்டியில சுத்துவ, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நம்பி என்ன ஏமாற சொல்றியா? இந்து நீ நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல, புரிஞ்சுக்க இந்து. தயவு செஞ்சு எதுவும் பேசாத. ஏய் இந்து இந்து நான் சொல்றது கேளு இந்து. கெட் லாஸ்ட். எப்படா வந்தாரு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சிட் டவுன். இன்னும் எக்ஸாமுக்கு 1 வீக் தான் இருக்குது. எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? எப்படித்தான் படிக்க போறியோ. உட்கார். நல்லா கேட்டுக்குங்க. ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் எ கோல்டன் லைஃப். அப்படின்னா சார்? அப்படின்னா நம்ம காலேஜ் வாழ்க்கை திரும்ப நமக்கு கிடைக்காத வாழ்க்கை. ஒவ்வொரு மாணவனுக்கு இது ஒரு வசந்த காலம். என்னதான் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தாலும் இங்க இருந்துட்டு காலேஜ் முடிச்சு வெளியில போறப்போ நீங்க எல்லாரும் நல்ல நண்பர்களா தான் இங்க இருந்து போகணும். இதுக்கப்புறம் எங்க இருப்பீங்க எப்படி இருப்பீங்கனால எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை என்னால மறக்கவே முடியாது. ஏன் சார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டோமா? ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் உள்ளுக்குள்ளதான் ப்ரொபோசர். வெளியில போனா உங்களுக்கெல்லாம் எப்போதும் ஒரு நல்ல நண்பர் தான். உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா படிங்க, நல்லதே பண்ணுங்க. சின்ன டவுட் சார். என்ன கேள்வி? என்ன போற போறதுக்கு என்ன டவுட்? மொட்டைக்கும் வழுக்கைக்கும் என்ன டிஃபரெண்ட் சார்? மொட்டைக்கும் வழுக்கைக்கும் கோயில நீயே போய் அடிச்சுக்கிட்டா அது மொட்டை, அத சாமியா பார்த்து பிடிங்கிச்சுன்னா அது வழுக்க. பாய் 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 என்ஜாய். குட் மார்னிங் சார். சார் பேப்பர் சார். என்னப்பா இது? தெரியாது சார். எழுந்துரு. உள்ள வரும்போது செக் பண்ணி அனுப்புனீங்களா இல்லையா? செக் பண்ணி தான் சார் அனுப்பிச்சேன். என்னத்தை செக் பண்ணீங்களோ? சார் நல்ல ஸ்டூடெண்ட் சார். சார் ஆஃபீஸில் வச்சு பேசிக்கலாம் வாங்க சார். சார் பாப்பா சார் அந்த மாதிரி ஆஃபீஸ் ரூமுக்கு வா சார், அங்கே பேசிக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரே ஒரு தடவை புக்கை புரட்டி பார்த்தா போதுமா? அவ்வளோதான், அப்படியே பிக்கப் பண்ணிட மாட்டேன். இதுதான் 1 நைட்ல படிக்கிற விஷயமோ? இங்க நில்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த பையன் விட்டு வச்சிருந்தான், இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார். சார் அவன் அந்த மாதிரி பையன் இல்லைங்க சார். இவன் விட்டு வச்சிருந்தா அதான் பிடிச்சிருக்கேன் சார். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா யூனிவர்சிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கு சார். நான் இவன்கிட்ட இருந்து விட்டை எடுத்திருக்கேன் சார். என் டியூட்டி நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் கையெழுத்து போடுங்க சார். தேங்க்யூ சார். வாப்பா. உன்னை டீபார் பண்ணியிருக்கேன்.
3 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது சார். சரி, நீ கிளம்பலாம். சார் இப்போ தான் சார் காலேஜை விட்டு வெளியில் வரேன். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பையனை மாட்டி விட்டுட்டேன். அவனை காலேஜ்லேருந்து டீபார் பண்ணிட்டாங்க சார். உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ண? என்ன சார் டீபார் பண்ணீங்க? தம்பி, என்ன ஒன்றும் பண்ணிடாதப்பா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. என்ன இப்படி செய்ய சொன்னதே ப்ரொஃபசர் சண்முகவேல் தான்ப்பா. சண்முகவேல். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். எக்ஸாம்ல எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்க சார். நல்லா பண்ணீங்களா? 2 புக்ஸ் வந்து டியூஷன்ல இருக்கு சார். ஓ அப்படியா? இந்த சாவி. நீ புக்ஸ் எடுத்துட்டு வெயிட் பண்ணு, நான் பேப்பர் கொடுத்துட்டு வந்துறேன். ஓகே சார். ஓகே சார். வா போலாம். இந்து கார்த்தி பாவம் காலேஜ்ல இருந்து டீபார் பண்ணிட்டாங்க. ஹாய். ஹாய். பிட் அடிச்சா டீபார் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? இருந்தாலும் பாவம்டி. அவனை பத்தி தயவு செஞ்சு பேசாத. வா. எங்க அப்பாவுக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நாங்க அங்க போறோம். என்னடி சொல்ற? அவர் நேத்தே வேலையில ஜாயின் பண்ணிட்டாரு. வீடு கிடைக்காததுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னடி இப்படி குண்டு தூக்கி போடுற? சென்னை இங்க தானடி இருக்கு. அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசலாம். சரிடி. இந்து, இந்த வருஷம் மட்டும் நான் டிகிரி முடிக்கல. டெஃபினட்டா கல்யாணம் தாண்டி. ரொம்ப பயமா இருக்குடி. சும்மா பயப்படாத. தேன்மொழி சார், எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. டேப்லெட் ஒன்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா. ஓகே சார். அந்த क्वेश्चन பேப்பர் கொடுமா? இந்த சம் போட்டியாமா? அது போட்டேன் சார். ஆனா இந்த சம் தான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. பாதி தான் போட்டேன். இது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமே. ஆ அவ்வளவுதான். எவ்வளவு மார்க் வரும்? 95 வரும் சார். இந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்து, இத பத்தி நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு இருக்கேன். சார், நான் உங்களை அந்த மாதிரி நினைச்சதே இல்ல. ஆக்சுவலா உங்ககிட்ட நான் 6 மாசம் முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன். பட் எக்ஸாம் முடியட்டும் அப்படின்றதால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் சார் இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்காக என் வாழ்க்கையை கெடுத்துறீங்க? ஸ்கோர் இப்போதான் சார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனாரு. உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ண? உங்களை எவ்வளவு நம்பின? ஏன் சார் இவ்வளவு சீப்பா நடத்திட்டீங்க? சாரி கார்த்தி, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்தி, கார்த்திக், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னடா திரும்ப எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நான் எக்ஸாம் எழுதும் போது யாரும் என் டேபிள்ல பிட்டு பேப்பர் வச்சுட்டாங்கண்ணே. அச்சச்சோ. அதை நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சு என்னை டீபார் பண்ணிட்டாங்க. அதான். சர்ரா எக்ஸாம் தானே, எழுதிக்கலாம். இதே நினைச்சு ஃபீல் பண்ணாத. தைரியமா இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும். சரிங்க. இந்து, எக்ஸாம் எப்படி எழுதுன? ஓகேப்பா. ஏய், நம்ம சுந்தரி அக்காக்கு டெலிவரி ஆயிருக்காமா. நாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நீயும் வரியா? இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. ஏய், அந்த டேபிள் மேல காஃபி இருக்கு, மறக்காம குடிச்சிடுறேன்னு. சரிம்மா.
ஹலோ ஹலோ தேனு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐம் ஃபைன். வீட்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ டிசி வாங்கிட்டியா? இல்லடி, நீ எப்ப வாங்குறேன்னு சொல்லு, அப்பயே நானும் வந்து வாங்கிக்கிறேன். உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரி, அப்போ நானும் அப்பாவும் நாளைக்கு வரோம். நான் வரும்போது உனக்கு கால் பண்றேன். ஓகேடி. சரி, ஓகே, பாய். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க 2 பேரும் பாஸா? நான் எங்க பாஸ் ஆகுறது? சண்முக சார் பேச்ச கேட்டு உங்க 2 பேர் லவ்வையும் பிரிச்சதுதான் மிச்சம். என்ன சொல்றீங்க? நீங்க தண்ணி அடிக்கும் போதெல்லாம் கார்த்திகை கூட வச்சுக்கணும்னு சொன்னாரு. அப்போ எங்களுக்கு அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு புரியல. ஆனா நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை எனக்கு புரிஞ்சுது. இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கார்த்தி தண்ணி அடிக்கவே மாட்டான். நாங்க தண்ணி அடிச்சாலே அவன் எங்களை திட்டுவான். சே, அவனை போய் தப்பா நினைச்சிட்டீங்களே. விஷயம் தெரியாம நான் அவனை திட்டிட்டேன். இப்போ அவன் எங்க இருக்கான்? இப்போ அவன் ஊர்ல இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையா வெளியூர் போயிருக்கான். அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? அவன் நம்பர் மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். அவன் நம்பர் நாட் ரீச்சபிளே போகுது. கார்த்திகோட நம்பர் கிடைச்சா எனக்கு SMS பண்ணி விடுங்க. கண்டிப்பா. இந்து, சரி. ஏய் வாடி, வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வரல. நான் அப்பாவை பார்க்க போகணும். இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போற? இல்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நான் அப்பாவை பார்க்க ஆஃபீஸ் போறேன். சரி, ஓகே. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். சொல்லுமா. கார்த்திகோட போட்டோவும் என் போட்டோவும் பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு 6 காப்பி வேணும். பண்ணிடலாமா? உட்காருமா. சரி. சரி மச்சான், போதும். போய் ஜூஸ் எதுனா வாங்கிட்டு வா. போ, ரொம்ப இழிக்காதடா. சரிடா சரிடா. மச்சான், அந்த மாதுளம் ஜூஸ் சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டு வாங்கிட்டு வா. சீக்கிரம் வந்து தொலையாத. கருவு முடிச்ச உடனே வந்து தொலைஞ்சிருவான். என்ன நீ ஒரு காலேஜ்ல இருந்து வெளியே கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிற? அந்த ஓமக்குச்சி வாதியாரை பார்த்து நொந்து போய் கிடக்குறோம். ஏன் வர மாட்டேன்? ஏய், என்ன 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 இது? என்ன தலை? ஐயோ, அடிபட்டுருக்கா? என்ன? ஏ மச்சான், மச்சான். சரி, இப்ப நான் கொடுத்தேன். அதை எப்பவுமே திருப்பி வாங்கிட்டா பழக்கம் எனக்கு. ஓகேவா? அதனால இப்ப எப்படி அழகா குடுக்குறியாமா? ரைட். இதான் வேணாங்கிறது. அப்புறம் வேற ஃபிகரை பார்த்துட்டு போயிடுவேன். காட்டி புட்டு நெஞ்ச பூட்டி கிட்டு போகாதடி போகாதடி மானே. மேல தாளம் கொட்டிக்கிட்டு தாலி கையில் தூக்கிக்கிட்டு வாய என்ன தேடி நீயும் தானே. நீ போனாலும் உன் பின்னால் வருவேனே. தாடி தந்தாதா உன் பின்னால் வருவேனே. அடி ஏண்டி உனக்கு இத்தனை அவசர கல்யாணம் முன்னால ஒத்திக பார்க்கணும். ஒத்திகைன்னு ஒதுங்குனா கிடைக்கும் பாக்குறியா? கண்ண காட்டி புட்டு நெஞ்ச பூட்டி கிட்டு போகாதடி போகாதடி மானே. மேல தாளம் கொட்டிக்கிட்டு தாலி கையில் தூக்கிக்கிட்டு வாய என்ன தேடி நீயும் தானே. மார்கழி மாசம் வரட்டுமா மாம உனக்கு எதமா? கஞ்சத்தனும் பார்க்காம நீ கூடுமா? என் முத்தம் வேணுமனா காலில் வந்து போயா. மொத்த
நித்தமும் வேணுமனா ராவில் வரியா நேரம் காலம் எல்லாம் காதலுக்கு இல்லையடி காத்துல ரெக்க கட்டி வரவா அடசேவ போற நேரத்துல சேலைய விலக பாக்குறியா கண்ண கண்ண காட்டி புட்டு நெஞ்ச நெஞ்ச பூட்டிக்கிட்டு போகாதடி போகாதடி மானே காஞ்ச கால நான்தா கம்மங்காடு நீதா சொச்ச மிச்சமின்றி மேகவா எட்டி தள்ளு பாவம் கொட்ட புள்ள விடையா மீசு குத்தையில கூச்சம் என்ன தொட்டு கடி ஒட்டி கடி ஆசை தீர கட்டி கடி மேல காடும் கட்டி கிட்டு தாலி கையில் தூக்கி கிட்டு வாய என்ன தேடி நீயும் தானே கண்ண கண்ண காட்டி புட்டு நெஞ்ச நெஞ்ச பூட்டிக்கிட்டு போகாதடி போகாதடி மானே நீ போனாலும் ஓம் பின்னால் வருவேனே தாடி தந்தாதா உன் பின்னால் வருவேனே அடி அடி உனக்கு இத்தனை அவசர கல்யாணம் முன்னால ஒத்திக பார்க்கணும் ஒத்திகைன்னு ஒதுங்குனா கிடைக்கும் பாக்குறியா கண்ண கண்ண காட்டி புட்டு நெஞ்ச நெஞ்ச பூட்டிக்கிட்டு போகாதடி போகாதடி மானே இந்தம்மா காசு வேண்டாமா கார்த்தி திட்டம் வேண்டாமா நான் கார்த்தியை கேட்டேன் அவன்கிட்ட சொல்லிடுமா ஆமா ஆமா சரி சீக்கிரம் வந்துரு. இந்த பொம்பளை கூட தானே கார்த்தியை மார்க்கெட்ல பார்த்தோம். சரி போய் என்னன்னு விசாரிப்போம். அதே இடம்தான், வா வா. அக்கா, இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் இவரோட 2 முறை பைக்ல போயிருக்கேன். நீ இந்த பையனை லவ் பண்றியா? ஆமா. நாங்க 2 பேரும் பைக்ல போறத பாத்தியா? அதான் நீ அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு நீ. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்க பையனை நல்லா பாத்துக்கோ. எங்க பார்த்தாலும் அவன் கிட்ட க்ளோஸா பழகு. அவனை பார்க்கும்போதெல்லாம் லிஃப்ட் கேட்கணும். எதுக்கு சார்? எதுக்கு எல்லாம் கொஸ்டின் கேட்காத. பணம் வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, சொல்றத மட்டும் செய். இப்பதான் எனக்கு புரியுது, ப்ரொஃபசர் உங்க 2 பேரையும் பிரிக்கதான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காருன்னு. யாரு தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவேன். இந்த பையனோட பார்வை ஒரு நாள் என்ன தப்பா பார்த்ததில்ல. அவன் ரொம்ப நல்லவம்மா. அந்த பையனை பத்தி நீ தப்பா நினைச்சிருந்தேன்னா அதை மறந்துரு. அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவன் கூட சேர்ந்து வாழப்பாரு. அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். சரி, நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. அம்மா, புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டியாமா? எடுத்துக்கிட்டேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா.
சரி சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே வாமா, இந்த உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னப்பா? போன மாதம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணல? ஆமா. அங்கிருந்து உனக்கு ப்ரொஃபசர் போஸ்ட் வந்திருக்கா. ஏய், அதுக்கப்புறம் இன்னொரு குட் நியூஸ். என்னம்மா? நீ எந்த காலேஜ்ல படிச்சியோ அதே காலேஜ்லயே உனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. வா 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 வா. Thank you மா. சரி சரி, வா சாமி கும்பிடலாம். ஏங்க நீங்களும் வாங்க. சரிம்மா. Excuse me sir, may I come in? எஸ், கம் இன். Good morning sir. குட் மார்னிங். ப்ளீஸ் பி சீட்டட். Thank you. என்ன வேலையை வந்திருக்கீங்க? இங்க ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். வெரி குட். நான் ஆல்ரெடி யூஜி இங்க தான் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கேயே யூஜி முடிச்சுட்டு இங்கேயே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க. ஆமா சார். வெரி குட். ஹெச்ஓடியை போய் பாருங்க. ஓகே சார். ஹாய் இந்து. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன சொல்லவே இல்ல? எத்தனை மாசம்? 7 மாசம் ஆச்சு. அப்படியா? சரி சரி, உள்ள வா, உட்காரு. என்ன திடீர்னு வந்திருக்க? ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நான் கால் கூட பண்ணாம வந்தேன். இந்தா ஸ்வீட் சாப்பிடு. எதுக்கு ஸ்வீட்டு? ஐயோ சாப்பிடு, நான் சொல்றேன். ஆமா, அம்மா அப்பாலாம் எங்க? அப்பா அம்மாலாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. திடீர்னு வந்திருக்கே, ஏதாவது விசேஷமா? நான் நம்ம காலேஜ்லயே ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். எப்போ? 2 days ஆகுது. வந்து 2 days ஆகுது. என்ன வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? சாரி டி, நான் சேர்ந்த நேரமா பார்த்து எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான். வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் மேரேஜ் எப்போ? அதுக்கு தாண்டி கடவுளா பார்த்து இந்த ஊருக்கு என்ன அனுப்பிச்சிருக்காரு. நான் கண்டிப்பா கார்த்திகை மீட் பண்ணுவேன். கார்த்தி, அண்ணே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உன்னோட டிசி 2 காப்பி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி துரை சார் கிட்ட கொடுத்துரு. ஓகே. உன் பேர்ல சால்வன்ஸ் எடுக்கணும். ஓ சரி. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வீடு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சோ? பரவாயில்லங்க, பரவாயில்ல. நீங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வாங்கம்மா, வாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. வந்து அப்படி உட்காருங்க. தம்பி அப்படி உட்காருங்க. தம்பி நீயும் ஐயா அப்படி உட்காருங்க. உட்காருங்க. தம்பி தான் மாப்பிள்ள. போட்டோல பாத்துர்க்கேன். சரி. நானும் இப்பதான் நேர்ல பாக்குறேன். அப்படியா? சரி, இந்து வர சொல்லுப்பா. அனிதா, இந்துவ காப்பியை கொண்டு வர சொல்லுமா, சீக்கிரம். சரிங்க. பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு பிடிச்சிருந்தா பேசி போதும். முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் காஃபி கொடுமா. காஃபி எடுத்துங்க. காஃபி அம்மா நான் சாப்பிட மாட்டேன், அப்பாவுக்கு கொடுமா. சரிம்மா, நீ உள்ள போம்மா. இங்க வா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம். உன் பேர் என்னம்மா? இந்துமதி. உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. ஒரு நல்ல நாளா சொல்லி அனுப்புங்க, நிச்சயம் பண்ணிக்கலாம்.
கிளம்புறோம் மருமகளே. முடிவே பண்ணிட்டீங்களா? பண்ணி தான் வந்தோம். என் பையனுக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. வரோம், போயிட்டு வாங்க. அப்ப நாங்க சரிங்க, வரோமா? போயிட்டு சரி, வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. என்னம்மா இது? உனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? அம்மா இப்போ என் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? என்னம்மா நீ? எங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ. காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதானே நாங்க நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு இப்போதானம்மா ஜாப் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இல்லம்மா, எங்களுக்கே வயசாயிடுச்சு. பொண்ணை ஒரு நல்லவன் கிட்ட பார்த்து ஒப்படைச்சிட்டா நாங்க எங்க கடைசி காலத்தை நிம்மதியா கழிச்சிருவோம். என்னம்மா இது மாப்பிள்ளை பாத்தியா? நல்ல ஜாப்ல இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான இடம். அப்பா இன்னொரு 1 இயர் ஒர்க் பண்றேன்ப்பா. அதுக்கப்புறமா மேரேஜ் பத்தி பேசிக்கலாம். அப்புறம் இஷ்டம்மா. ஆமா, ஏன் இந்த கல்யாணம் வேணாங்கிற? நீ யாரையாவது லவ் பண்றியா? சொல்லு, அவனுக்கே நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷம். அம்மா கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுமா ப்ளீஸ். அண்ணா விஜயா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போலாம். உட்காருமா. அப்ரூவல் வாங்கியாச்சு சார். நான் செக் கொடுத்து அனுப்புறேன். அப்புறம் ஓகே சார், பாய். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லுங்க. வாங்க போங்கன்னு சொல்லாத, இந்துன்னு கூப்பிடு கார்த்தி. இதே மாதிரி தான் நான் அன்னைக்கு உன்கிட்ட கெஞ்சினேன். அன்னைக்கு நான் செஞ்ச தப்ப இன்னைக்கு நீயும் செஞ்சிடாத. நீ எனக்கு வேணும்டா. ஐ லவ் யூ so much. நீ வேணுங்கிற போது வச்சுக்கிறதுக்கும் வேணாங்கிற போது தூக்கி எறியறதுக்கும் நான் ஒன்றும் உன் வீட்டு விளையாட்டு பொம்மை கிடையாது. தேவையில்லாத காரணத்துக்காக இத்தனை வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தது போதும். இனிமே உன்னை பிரிஞ்சு வாழ்றதும் நான் சாகுறதும் ஒண்ணு. இங்க பார், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இனிமேல் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்போ உன் முடிவு இதானா? டேய், உன்னோட பிடிவாதத்தால நீ என்ன இழந்துடாத. எங்க வீட்ல எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மனசுல உன்னை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனோட போலியான வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா வாழ்றதுதான் கல்யாணம், சந்தேகப்பட்டு வாழ்றதுக்கு இல்ல. என்னைக்கு நீ என்ன புரிஞ்சுக்காம போனியோ அன்னைக்கே நம்ம 2 பேருக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். அப்ப நான் செத்து போனதா என் காதல ஏத்துப்பேனா? அப்ப நான் சாகிறதுக்கும் ரெடி. ஹாய். இந்த எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஓகே ஃபைன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எங்க மாமா அவருடைய பொண்ணையும் கொடுத்து அவரோட பிசினஸையும் கொடுத்துட்டாரு. அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமா, நீ என்ன பண்ற? நான் நம்ம காலேஜ்லயே ப்ரொஃபஸரா இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன எந்த பக்கம்? நான் கார்த்தியை பார்த்துட்டு வரேன். கார்த்தி என்ன சொன்னா? அவன் என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கான். நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நான் அவன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவன் காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரியே இல்லை. அப்படியா? சரி, பேசிக்கலாம். பைக்ல உட்காரு.
ஹலோ. மச்சான் நான் தான் கார்த்தி பேசுறேன். சொல்லு மச்சான். உடனே வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம்டா. அப்படியா? சரி. சீக்கிரம் வாடா, அர்ஜென்ட். ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சிட்டு வரேன். ஓகேடா, சீக்கிரம் வந்துடா. ஓகேடா. வா மச்சான். எதுக்குடா இவ்வளோ அர்ஜென்ட்டா என்ன வர சொன்ன? உட்கார்றா. சொல்லலடா. இந்துவை பார்த்தேன். இதுக்கு தான் என்ன இவ்வளோ அவசரமா வர சொன்னீங்க? மச்சான் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். அவ இத்தனை வருஷமா உன் நினைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. கொஞ்சம் புரிஞ்சுக்கடா மச்சான். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் மச்சான் லவ். நான் அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எதர்ச்சியா நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவளும் ப்ரொஃபஸரும் தனியா ரூம்ல இருந்தாங்க. அதை நான் தப்பா நினைச்சுக்கல. ஏன்னா நான் அவளை உண்மையா லவ் பண்ணேன்டா. அவன் என்னை உண்மையா லவ் பண்ணியிருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பாளா? நீயே சொல்ற. விடு மச்சான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதுதான்டா நானும் சொல்றேன். ஃபைனலா உன் முடிவு இதுதானா? ஆமாண்டா. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் அவளை தேடி போக மாட்டேன். சான்ஸே இல்லடா. சரிடா, நான் போறேன். அழாதீங்க. கவலைப்படாத இந்து. இன்னொரு தடவை நான் அவன்கிட்ட பேசி பார்க்கறேன். அவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் என் முடிவை தேடிக்க வேண்டியதுதான். இப்படி தினம் சாகிறத விட நான் ஒரேடியா செத்து போறேன். ஆனந்து. மச்சான் என்ன அந்த பக்கம்? சும்மா போட்டோ எடுக்கலான்னு வந்தேன்டா. சிறப்பாக எடுத்துருவோம். வெயிட் பண்ணி ஆள் வருது. அப்படியா? வரட்டும். அப்படியே அடக்கி வாசிங்க. வா, நல்லா நெருக்கி வச்சு என்னையும் அவளையும் எடுக்கணும். ஹாய் இந்து, வா 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 வா. உள்ள வா. ஆமாம் சேர்ந்து இல்லைங்க. கொஞ்சம் சேர்ந்து இல்லைம்மா. அப்படி இல்லைங்க. இருடா. சரி. ஸ்மைல். ஏய் இருடா. கொஞ்சம் அந்த பக்கம் மாறி இல்லைங்க. அப்படி பக்கத்தில் நில்லுமா. நல்லா கை வச்சுக்கோ. மேலே கை வச்சுங்க. அப்படி கை சும்மா கை வச்சுக்கோ. 2 கை மேலே வைங்க. மச்சான் கொஞ்சம் வெக்கம். வெக்கப்படாதீங்க, நான் தானே இருக்கேன். யாரும் இல்லாத இவ்வளோ வெக்கமா? சேர்ந்து இல்லைமா. சாஞ்சு. ரெடி, ஸ்மைல். மச்சான். என்னடா? இந்து செத்துட்டாடா. ஆமாண்டா, உன் பிடிவாத்தால தான்டா அவ உயிர் போயிடுச்சு. பேசுறேன். அவன் கூட வாழ்றதுக்கு எவ்வளவு கனவு கண்டா. மன்னிச்சு ஏத்துக்கிறதாண்டா மனுஷன். நீ மனுஷன் இல்லடா, மிருகண்டா. கொலகார பாவிடா.
மிருகமா வாழ்ந்துட்டடா. கடைசியா அவன் முகத்தை பாருடா. போடா. அப்ப நான் செத்து போனதான் என் காதல ஏத்துப்பேனா? அப்புறம் சாகிறதுக்கும் ரெடி. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் இந்து, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ சத்தாடி உன் காதல எனக்கு புரிய வச்ச. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ, என்னோட முட்டாள்தனத்தால உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்து. ஐயோ, I love you இந்து, I love you. இனிமே நீ இல்லாம எப்படி வாழ போற தெரியல இந்து. என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏங்க எங்க இந்துமதி பாட்டியை நீங்க எப்ப லவ் பண்ணீங்க? எதுக்குடா நடிச்ச? இப்போ சொல்ல. I love you.